ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸிமம் லிவ் பி மேன்வாவோட 116வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 115 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு 20வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த பிளாக் ஹில்ஸ் அப்படிங்கிற ஆர்க் ட்ரைபர் வந்து தனக்கு கீழே சேர்த்து இருந்திருப்பான். அது மட்டும் தெரேசாவை பிடிக்கிறதுக்கு அந்த டீமன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஃப்ளோரோட பாஸ் ஸ்லாத் இருக்கு இல்லையா, அதுகிட்ட இப்ப இந்த இடத்துல 3 முக்கியமான உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு பூச்சிங்க, இன்செக்ட் லீஜன். ரெண்டாவது நம்ம ஹீரோ கண்ட்ரோலுக்கு கீழே இப்ப இருக்கிற பிளாக் ஹில்ஸ் ஆர்க்ஸ். மூணாவது இந்த ஸ்லாத்து கீழே இருக்கிற ஸ்பிரிட்ஸ். அப்ப அந்த பூச்சியோட லீடர் இருந்துட்டு இப்போ நாங்க எங்களோட இன்செக்ட் லீஜனையும் இருந்துட்டு தாண்டி போன பிளேயர்ஸ் தான் இருந்துட்டு சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த பிளாக் ஹில்ஸ் காய்ஸ் மட்டும் இல்ல அப்படின்னா அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப என்ன இப்ப நீ எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த ஸ்லாத் கேட்க, ஐயோ இல்ல மாஸ்டர், கண்டிப்பா நாங்க டார்கெட்ஸ் புடிச்சிருவோம் அப்படிங்கிறப்ப ஸ்லாத் இருந்துட்டு எதுக்காக மத்தவங்க எல்லாம் போன் எடுக்க மாட்டானுங்க, போயிட்டு ஆளுங்க அனுப்பி அவங்களை செக் பண்ணிட்டு வாங்க. எப்பா இவ்வளோ நாள் கழிச்சு இப்படி வேலை செய்யறது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. நேரம் நான் எப்பவுமே தூங்கிட்டு தானே இருப்பேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் தூங்கிக்கிறேனே அப்படின்ட்டு தூங்க போறப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு இது உனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்தாலும் சரி, இன்னொரு 100 வருஷத்துக்கு நீ வேலை செய்யாம இருக்கிற, உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இதுதான். சோ அதனால இன்னும் கொஞ்சம் நீ ஹார்டா தானே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்லாத் இருந்துட்டு நீ நீ சக்யூபஸ் லீமா தானே அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு என்ன இன்னுமே சோம்பேறித்தனமா அப்படியே கியூட்டா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கலாம்னு சொல்றியா அப்படிங்கிறப்ப ஸ்லாத் இருந்துட்டு இன்னும் ஒரு சின்ன குழந்தை மாதிரிலாம் நடத்திட்டு இருக்கிறாத, உன்னை விட நான் நிறைய வருஷம் வாழ்ந்திருக்கேன், சரி நீங்க எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறப்ப அந்த லெமியா இருந்துட்டு என்ன வந்துட்டு கன் ஃபாதர் டீமன்லாம் நீ வந்துட்டு வேலை செய்யாம ஓப்பி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறாரு. ஆஃப்டர் ஆல் உன்னோட பேருக்கு ஏத்த மாதிரி தானே நீயுமே இருப்ப அப்படிங்கிறப்ப ஸ்லாத் இருந்துட்டு அவரை கவலைப்பட வேணாம்னு சொல்லு, எப்படி இந்த விஷயத்துல நான் வின் பண்ணிடுவேன். இதுக்காக என்ன வந்துட்டு ஸ்லாத் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்க முடியுமோ அதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு நான் ஏற்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இருக்கிற இடத்த அந்த ஆன்டி கிரைஸ்டோட ஹோலி கிரெயிலுக்கு சுத்தி வந்துட்டு நான் அமைச்சிருக்கேன். அந்த ஹோலி கிரெயில் என் கையில இருக்கிற வரைக்கும் அதுல இருந்து என்னால கணக்கே இல்லாம ஸ்பிரிட்ஸை வந்துட்டு எடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்க முடியும். கடவுளோட பவர் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி முடிவே இல்லாம வர எனிமிகளை தோக்கடிக்க முடியும். அப்படிங்கிறப்ப அந்த லெமியா இருந்துட்டு ஓ அந்த ஹோலி கிரெயில் எங்க இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்க்க நான் ஆவலா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஸ்லாத் எடுத்துட்டு என்னால அதை சொல்ல முடியாது, ஷூ ஷூ போ அந்த சைடு. எனவே நான் வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட பிடிக்கணும், பட் என்னோட ஸ்பிரிட்ஸால அவளை எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவளோட ஹோலி பவர் ஸ்பிரிட்ஸை கவுண்டர் பண்ணுது. அப்படிங்கிறப்ப லெமியா இருந்துட்டு அவளை பிடிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அவளை இங்க தானா வர வச்சான் அப்படின்னா வெல் என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் அங்க டார்க் எம்பரர் வந்துட்டு பரவாயில்லையே, எனிமிஸா இருந்தவங்கள ரொம்ப சீக்கிரமாவே நம்மளோட ஆலைஸா மாதிரினா தேவையில்லாத ஃபைட் இருந்துட்டு பண்ணாம இருக்கிறதே உண்மையான ஒரு வெற்றி தான். என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஆர்க்ஸோட லீடர் டராச்சான் இருக்கான்ல, அவர் வந்துட்டு மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோண்டே என்ன நீ ரெக்கவர் ஆனோன்னா மறுபடியும் கூட சண்டை போடணும்னு சொல்றியா அப்படிங்கிறப்ப டராச்சான் வந்துட்டு இல்ல, அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வந்துருச்சு, கிரே ஃபாரஸ்ட் ஓனர்ஸும் பிளாக் ஹில்ஸ் ட்ரைபர்ஸும் எங்களோட வந்து மனுஷங்களை வந்துட்டு அழிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க, அதோட மனுஷங்க மத்தியில இருக்கிற சயின்டிஸ்ட வந்துட்டு நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அப்படிங்கிறப்ப டார்க் எம்பரர் சயின்டிஸ்டா அந்த மஞ்சள் கலர் முடி இருக்கிற பொண்ணு தானே அப்படின்னா நம்ம சீக்கிரம் அவளை போயிட்டு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோண்டு இட்ஸ் ஃபைன் மாஸ்டர், நம்ம அவ்வளவு தூரம் போக தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா யூசங், இவன் தான் அந்த முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்துல இருந்து ஒளிஞ்சிருந்திருக்கான். இதை பத்தி ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே சொல்றப்ப யூசங் என்ன சொல்ற சயின்டிஸ்ட்க்கு வந்துட்டு டேஞ்சரா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆமா ஹையர் ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் தான் இது எனக்கு சொல்லுச்சு. அந்த ஈடன் இருந்துட்டு அவங்களோட இறை தூதர் கேண்டிடேட்டா தெரேசாவை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க தெரேசாவை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவளை வச்சு ஒரு வெப்பனை மேக் பண்ணிடுவாங்க. அந்த வெப்பன் இருந்துட்டு ஒன்லி ஈடனுக்காக மட்டும்தான் வேலை செய்யும், அதுக்கு ஒரு ஆசையோ இல்ல ஆன்மாவோ எதுவுமே இருக்காது. நீ என்ன பண்ண போற, கண்டிப்பா அப்படியே சும்மா இருந்துட்டு அதை நடக்க விட்டுற மாட்டே தானே அப்படின்னு கேட்டிருக்கான். சோ இதனாலதான் யூசங்குமே வந்திருக்கான். ஏற்கனவே நம்ம யோசிச்ச மாதிரி தெரேசா மேல அவனுக்கு ஃபீலிங் இருக்குன்னா அதை கேட்டு சும்மா இருப்பானா, சோல் சேசிங் மைண்ட் ஸ்வாடெல்லாம் போட்டு அங்க இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே அடி பொழந்துகிட்டு இருக்கான். யூசக் தெரேசா மத்தவங்க இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் நம்ம இங்க இருந்து தாங்கிக்கிட்டு இருந்தா போதும், நான் என்னன்னா சரி அந்த இடத்துல இருந்து உன்னை எஸ்கேப் ஆக விடுவேன் அப்படிங்கிறப்ப அவளும் லைட்டா ஸ்மைல் போட்டு ஓகே அப்படின்னு சொல்றா. மேபி இவளுக்கு யூசக் மேல ஃபீலிங்ஸ் வருது என்னவோ. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு ஸ்டாக்கர் இருந்துட்டு தெரேசா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் நான் கவலைப்பட தேவையில்ல. இந்த ஸ்பிரிட்ஸோட லீடர் வந்துட்டு அந்த கன் ஃபாதர் தான், அப்படின்னா கன் ஃபாதர் தான் சயின்டிஸ்ட வந்துட்டு பிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கணும். என்ன ஒரு திமிரான லிட்டில் டீமன் கிங், நான் யோசிச்சு வச்சதை விட கொஞ்சம் முன்னாடியே அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேமிலிக்கு எதிராக எது பண்ணாலும் என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் 20வது ஃப்ளோரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மெரியா இருந்துட்டு யாருமே உங்களோட கார்டை வந்துட்டு டவுன் பண்ணிடாதீங்க, எல்லாருமே சீக்கிரம் ரீக்ரூப் ஆகுங்க அப்படிங்கிறப்ப ஒரு வந்துட்டு டேமேஜ் ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன், 90% பேர் வந்துட்டு உயிரோட திரும்ப வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப மெரியா வந்துட்டு தட்ஸ் குட், நான் நினைச்சதை விட நிறைய பேரே வெளியே
வந்துட்டோம். ஆமா, இங்க பேட்டன் எங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த பேட்டன் யாருன்னு அவனுக்கு தெரியல. அந்த வைஸ் கில்டு மாஸ்டர் ஒலிம்பஸ் கில்டோட. அவன்ட்டு வழக்கம் போல மான்ஸ்டர்ஸை ஈவு இறக்கமே இல்லாம கொன்னுட்டு நல்ல வேலை தான் நான் பண்ணியிருக்கேன். நான் ரியலைஸ் பண்ணாமே ரொம்ப தூரத்துக்கு உள்ள வந்துட்டேன் போல. மத்தவங்க கூட போய் சேர்ந்துடணும் போல அப்படிங்கிறப்ப தான் யாரோ ஒருத்தவங்க பின்னாடி வரத பார்த்துட்டு டக்குன்னு அட்டாக் பண்ண போறான். போனா அந்த இடத்துல ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவருன்ட்டு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்க சைடு தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப பேட்டன் என்ன மன்னிச்சிரு. உன்னை ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்ணிட்டேன். எங்க இருந்து வர அப்படிங்கிறப்ப அவன் நான் சப்ளைஸ் டீமை சேர்ந்தவ. நான் எஸ்கேப் ஆகுற தருணத்துல அப்படியே தொலைஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிறப்ப அவன் உடம்புல இவ்வளவு அடிபட்டிருக்கு. இதோட இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? நல்ல வேலை பண்ணிருக்க. இந்த போர்ஷன் வச்சுக்கோ. நான் போனதுக்கு அப்புறம் இன்னுமே நிறைய போர்ஷன் உனக்கு தரேன் அப்படிங்கிறப்பதான் மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க வரதை ஃபீல் பண்ணிட்டு என்னாலும் சரி எனக்கு பின்னாடி இருந்து முன்னாடி வரவே வராத அப்படிங்கிறப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க ஒன்னும் இல்ல. நான் கிளீன் பண்ண வேண்டிய குப்பைங்க தான் இதெல்லாம். நான் போதுமான அளவு இந்த பூச்சிங்களை கிளீன் பண்ணல அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலையா நீங்களே என் சைடு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கிறப்ப அந்த பின்னாடி இருந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இவன் மேல சக்கிபஸ் செடக்ஷன் அப்படிங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்றா. சோ இதுக்கு முன்னாடி வந்தாலும் லெமியா அதுதான் இந்த பொண்ணு. இது மூலியமா டார்கெட்டை செடியூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். அதுவும் ஆம்பளைங்க மேல இது நல்லாவே ஒர்க் ஆகும். அப்ப அந்த லெமியா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தன் கிடைச்சிருக்கான். உண்மையுமே கோபத்துக்கான ஹை கான்சன்ட்ரேஷனை உள்ள வச்சிருக்கிற ஒரு மனுஷன் என் கூட வந்துரு, உன்னை வச்சுதான் ஒரு பெரிய மீனை பிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சுதான் தெரேசாவை உள்ள கொண்டு வர பிளான் போட்டுட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம தெரேசாவை தேடி வந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே சயின்டிஸ்ட் காணாம போயிட்டாளா, சீக்கிரம் அவளை கண்டுபிடிங்க அப்படிங்கிறப்ப இன்னொரு ஸ்பிரிட் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அவளை கண்டுபிடிக்கணுமா என்ன அப்படிங்கிறப்ப நமக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு, அவளை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னா யூசங் பேட்டில் ஃபீல்டு செலக்ஷன் மூலியமா ஒரு ரொமான்டிக் கிரியேட் பண்ணுவாங்க, அதுக்குள்ள இருக்காங்க. தெரேசா இந்த பேட்டில் ஃபீல்ட் செலக்ஷன் ஸ்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, தேங்க்ஸ் யூசங், நிறைய தடவை நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு, பட் அதுக்கு நான் ப்ராப்பரா தேங்க் பண்ணதே இல்லை அப்படிங்கிறப்ப யூசங் எனக்கு உங்களோட தேங்க்ஸ் தேவையில்லை, இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இங்க இருந்து பாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணா போதும் அப்படிங்கிறப்ப தெரேசா சரி இந்த வேர்ல்டு சேஞ்ச் ஆகுது முன்னாடி என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த அப்படிங்கிறப்ப யூசங் நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப அவர் ரியலியா இதை நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எப்பவுமே பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்கிறப்பவே ரொம்ப பொறாமையா இருக்கும். ஏன்னா நான் எப்பவுமே என்னோட வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். அதனாலதான் எங்க அப்பா இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் வாங்கி கொடுத்தாரு, என்னால வெளியே போக முடியாது அப்படிங்கிறதுக்காக. அதனால அந்த கேமுக்குள்ள நான் அந்த ஃப்ளோர் எல்லாம் கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டதே கிடையாது. எனக்கு வெளியே போக முடியாது உண்மை உலகத்துல அப்படிங்கறனால அந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் நான் ரொம்பவே ஆர்வம் காட்டினேன். ஃப்ரீயா என்னால வெளியே போக முடிஞ்சு, கேம்ல உள்ள கேரக்டர்ஸை பார்க்க முடிஞ்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நான் அங்கதான் வீட்டுல இருக்கிற மாதிரியே உணர்ந்தேன். இதை கேட்க மத்தவங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், பட் ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களை விட கேம்ல இருக்கிற கேரக்டர்கள்ட்ட தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வேணா கஷ்டமான கேமா இருக்கலாம், பட் உண்மையுமே இது அருமையான ஒரு உருவாக்கப்பட்ட கேம். அதனாலதான் இது ரியாலிட்டியா ஆனதுக்கு அப்புறம் நான் பயந்ததை விட ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கேமுக்குள்ள என்ன கம்ஃபர்ட் பண்ண கேரக்டரா என்னால ரியல் லைஃப்ல பார்க்க முடியும்ல, பட் அந்த பயம் அப்படிங்கிறது இப்பதான் என்ன டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப யூசர் என்ன மீன் பண்ற அப்படிங்கிறப்ப தெரேசா ஏன்னா நான் முடிவு எடுக்க வேண்டிய நேரம் சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த முடிவு என்னன்னா நம்ம ரியல் லைஃப்ல உள்ள மக்களா இல்ல இந்த டவருக்குள்ள இருக்கிற மக்களா, ரெண்டு பேருக்கு இடையிலையும் பெரிய பிரச்சனை போக போக நான் கண்டிப்பா ஒரு சைடை தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுவேன். சோ அந்த நாள் வரப்ப நான் என்ன சாய்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறப்ப யூசர் அது ரொம்ப ஈஸி. இப்போதைக்கு நீ ஸ்ட்ராங் ஆகுறதுல ஃபோக்கஸ் பண்ணு, என்ன ஆனாலும் ஸ்ட்ராங் ஆயிரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்ட அப்படின்னா உன்னோட முடிவுகளோட வழியில யாராலையுமே நிக்க முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு தோன்ற சாய்ஸை நீயே உருவாக்கலாம். அப்படிதான் கேங் ஜெனியும் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கு தேவைப்படக்கூடிய டெக்னிக் கூட எனக்கு ஒண்ணு தெரியும் அப்படிங்கிறப்ப தெரேசா சிரிக்கிறா. என்ன சிரிக்கிற, எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப ஒன்னும் இல்ல, நீ சொன்னதை கேட்டோன்னே திடீர்னு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவதான் வெளியே அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே ஃபால் பேக் சீக்கிரம் ஆர்டருக்கு போங்க அப்படிங்கிறப்ப யூசர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டில் ஃபீல்ட் செலக்ஷனுக்கு வெளியே பாக்குறான். அப்ப நம்ம டார்க் எம்பரர் இருக்கா இல்லையா, அவர் அவரோட டார்க் ஹெவன்லி டீமன் எம்பரர் ஆர்ட்ஸ் மூலியமா அவரோட உள்ளங்கையை வச்சு ஒரு அட்டாக் பண்ணி அந்த செவரோட கோட்டையை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. அவர் ஒரு கோட்டையோட செவர் வெறும் ஒரு உள்ளங்கை அட்டாக்கே வீழ்ந்து போச்சு அப்படின்னா இது எப்படி ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க? இதுக்கு இந்த செவர் இந்த இடத்துல இல்லாமே இருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப இவங்க கூட சேர்ந்து அந்த பிளாக் ஹில்ஸ் ட்ரைப் ஆர்க்ஸுமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இதுக்காக பிளாக் ஹில் ட்ரைபோ நம்மள அட்டாக் பண்றாங்க, சரி ஏதோ ஒண்ணு சீக்கிரம் எல்லாத்தையுமே கால் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஊழியங்க நம்மளோட மாஸ்டரோட ஆர்டரை மறந்துடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல பிரச்சனையை ஏற்படுத்திட்டு அவங்களோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இங்க வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போயிடணும் அப்படிங்கிறப்ப டராச்சன் இந்த ஸ்பிரிட்ஸோட ஆர்டருக்கு எதிராக நேருக்கு நேர் இப்படி அட்டாக் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே கிரேசியான விஷயம். ஏன்னா அவங்க இன்ஃபினிட் நம்பர்ல இருக்காங்க. எப்படி நீங்க இந்த ஒரு பிளானை ப்ரொசீட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஊழியங்க உன்னோட பேரு டராச்சன் தானே, நீ என் கூட புதுசா சேர்ந்திருக்கிறனால உனக்கு ஒரு விஷயத்தை நான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்பையில இருந்து உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு எனிமியை நீ ஃபேஸ் பண்ணாலும் கூட நீ தோத்து போயிரு அப்படின்னு நினைக்கவே நினைக்காத. ஏன்னா நம்மளோட மாஸ்டருக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கிரே ஃபாரஸ்ட்ல இந்த பூச்சிங்களோட
பூச்சிங்களோட லீஜன் இருக்குல்ல, அதுங்களோட லீடர் அது இருந்துட்டு பிளாக் ஹில் ட்ரைப் இருந்துட்டு ஆர்டரை வந்துட்டு அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. இது மூலியமா அங்க இருக்கிற பூச்சிங்க எல்லாத்தையுமே லிசன் மெயின் ஸ்குவாட் அந்த மனுஷங்களை சேஸ் பண்ணாம அந்த பிளேஸ்லயே இருந்துட்டு ரிமைனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு. ஆர்டரை டிஃபீட் பண்ற அளவுக்கு பிளாக் ஹில் ட்ரைபுக்கு பவர் கிடையாது. பெராப்ஸ் இந்த ஃப்ளோரையே டேக் ஓவர் பண்றதுக்கு இதுதான் என்னோட சான்ஸா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த இடத்துல பனியெல்லாம் வருது. என்னது இது திடீர்னு கோல்டா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ தான் இருந்துட்டு அவனோட கிளேசியர் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற பூச்சிங்க எல்லாத்தையுமே இருந்துட்டு உரைய வச்சிருக்கான். ஹீரோ இருந்துட்டு என்னதான் உன்னோட மூஞ்சு பூச்சி மாதிரி இருந்தாலும் உன் மூஞ்சில உனக்கு வாய்ப்பு கிடைச்சா உன்னோட ஆளுங்களையே நீ ஏமாத்து அப்படிங்கிறது தெளிவா எழுதி ஒட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பூச்சி இருந்துட்டு யார் நீ அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் தான் வெட்டரன் கம்பெனியோட ஓனர், என்னோட புது வெப்பனை டெஸ்ட் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த இன்செக்ட் இருந்துட்டு ஓ நீ தான் டவர் ஆஃப் டிரைவ்ஸ்ல புது ஃபோர்ஸை கிரியேட் பண்ணவனா, நான் த கிரே பெராட்டிஸ் இந்த கிரே ஃபாரஸ்டோட ஓனர், உன்னை வந்து நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ எத்தனை டைம் இந்த கேமை நான் ப்ளே பண்ணாலும் சரி நீங்க எப்பவுமே என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்ததே இல்லை அப்படிங்கிறப்ப மெரியா இருந்துட்டு ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய அளவிலான மாணவன் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன், கிரே ஃபாரஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்பதான் தெரேசாவும் யூசங்கும் அந்த இடத்துக்கு வராங்க. மெரியா தெரேசா உனக்கு ஒன்னும் ஆகல, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறப்ப தெரியலையே அப்படிங்கிறப்ப இவர் எங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்த மான்ஸ்டர் எல்லாமே திடீர்னு ரிட்ரீட் ஆகி போயிருச்சு, அது எல்லாமே இப்ப ஏதோ நிலநடுக்க மாதிரி ஏற்பட்டுச்சு, என்னது அப்படிங்கிறப்ப தெரேசா எனக்கு கரெக்டா தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் இருக்கும். ஜின்னியூக்கு இருந்துட்டு அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான், நம்மளும் ரீக்ரூப் ஆகி நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப மிரியா வெயிட் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நான் பேட்டனை கொஞ்ச நேரமா பார்க்கவே இல்லை, நம்ம ரிட்ரீட் ஆகிறப்போ நம்மளோட குரூப்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப தெரேசா அப்படின்னா அவன் ஆபத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஒரு டீமை அமைச்சு அவனை சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வருது, என்னது இது அந்த ஸ்பிரிட் ஆர்டரோட ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மெரியா அட்டாக் பண்ண போறப்ப தெரேசா வெயிட் அது நமக்கு என்னமோ காமிக்க ட்ரை பண்ணது அப்படிங்கிறப்ப அதோட கண்ணுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அது டிஸ்பிளேல ஒண்ணு காமிக்குது, என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பேட்டனை அவங்க புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.